தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் போதைப் பொருள் மாஃபியாவுடன் தொடர்பு என குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சி தலைவர். நேற்று ஒரு புறம்போக்கு பேசுது, எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த புறம்போக்குல தான் அது குடியிருக்கு. அனுமதிக்கலன்னு நீங்க உட்காருங்க பேசாம. முன்னாடி யார் டெல்லியில பிடிச்சிருக்காங்க 300 கிலோ, இங்க பிடிக்கலங்க. எங்க வீட்டுல பிடிக்க சொல்லுங்க, வர சொல்லுங்க. சும்மா இந்த கதையெல்லாம் உதாரணம் விடாதீங்க. ரோட்ல வர நாய் கூட்டி கொடுத்துட்டு போகுதுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பா? யாரு போனா? படம் காட்டுது. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்க முத்து. என் வீடு நெஞ்சு எனக்கு எப்படி வருது வாயில? நாங்க விட்டுறோமா நீங்க விட்டுறோமா? இங்க பாருங்க, இவங்க இப்பயே அள்ளி தெளிக்கிறாங்க. இவங்க அப்ப கோவம் வருமா வராதா? அது இந்த விலை கிடையாது, இது குறைவான விலை தான். எங்க அரசா கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம இந்த மனுஷன் பேசுறாரு. சினிமாலதான் என் பப்புவை பத்தி பார்த்திருக்கோம். இவர் போயிருக்கிறதுனால தானே இவர் விலாவாரியா பேசுறாங்க. சின்ன ரெப்லக்ட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் போதைப் பொருள் மாஃபியாவுடன் தொடர்பு என குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சி தலைவர். இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டு அக்கறையா அரசியலா? இந்த தலைப்புல தான் இன்னைக்கு விவாதிக்க போறோம். அதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் திமுகவின் முன்னோடிகளில் ஒருவரும் நாயுடு பேரவையின் தலைவருமான திரு காமாட்சி நாயுடு அவர்களும், புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும். விருந்தினர்களுக்கு வணக்கம். நாயுடு சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் வச்சிருக்கிறாரு, உங்களுடைய பதில்? எதிர்கட்சி தலைவர்னா குற்றச்சாட்டு வச்சா தானே அவர் எதிர்கட்சி, இல்லைன்னா இது ஆளுங்கட்சி ஆயிடுவார்ல. அதனால அவர் வைக்கிறாரு. அரசுக்கும் காவல்துறைக்கும் சம்பந்தமா அப்படின்னாக்கா அப்ப அவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்குன்னு எனக்கு தெரிய வருது. ஏன்னா எப்ப அவர் அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் சம்பந்தமானா அப்ப அவருடைய அரசாங்கம் இருக்கும்போது இந்த மாதிரி இருந்திருக்கும் போல தெரியுது. அதனால தான் திருடன் அடுத்த வீடு நம்ப மாட்டாங்கிற மாதிரி இப்ப எங்களை நம்பாம அவர் பேசுறாரு. இதுக்கெல்லாம் சர்த்தம் சொல்லிட்டு போறாரு. அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? நாங்கள் இப்போ இந்த கடந்த 4 நாட்களில் கம்ப்ளீட்டாக சுற்றி உழைச்சி நாங்கள் எங்கள் அரசு பிடிக்க போய் தாயா அவருக்கே தெரியுது. இல்லைன்னா என்ன தெரியும்? கஞ்சாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், ப்ரௌன் சுகரை பிடிக்கிறோம், எல்லாம் மாத்திரை கத்திரன்னு எல்லாத்தையும் வளைச்சி இந்த ஒரு 15 நாளாக அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பிடிக்கிறோம். அதை பார்த்துட்டு தான் மக்கள் பூரா கஞ்சாவா பெருத்து போச்சு, அது பெருத்து போச்சு, இது பெருத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு இருக்கட்டும், நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கோம். 2வது, எங்களுக்கு போதை இல்லாத மாநிலம் ஆக்கணுங்கிறதான் எங்கள் முதலமைச்சருடைய முதலே கடமை. இல்லை, அவரோட தான் ஜாபர் சாதிக்கு போய் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கு. கண்ணே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எவனோ ஒரு மொல்ல மாதிரி காவல்துறையினுடைய கண்ணை கட்டி வந்துட்டான், புரியுதுங்களா? அது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இது போலீஸினுடைய ஸ்லாக்னஸ்ஸு. சரியான ரிப்போர்ட்டு போலீஸ் கொடுத்துருக்கணும் முதலமைச்சருக்கு. அது கொடுக்காது. அவர் அந்த போலீஸினுடைய கடமை டியூட்டியிலேருந்து தவறி இருக்கான். அதன் பேரில் இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் எவன் அந்த காவல்துறை அவனுக்கு சாபர் அலிக்கு சப்போர்ட்டிவாக இருந்தானுங்களோ அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை இருக்கும். அதில் ஒன்றும் டவுட்டு வேண்டாம். ஏன்னா இதில் இன்னொன்று சொல்கிறானுங்க, இந்த எதிர்கட்சியில் இருக்க இந்த புறம்போக்குகள்லாம் இருக்கு. நேற்று ஒரு புறம்போக்கு பேசுது, எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த புறம்போக்குல தான் அது குடியிருக்கு. அனுமதிக்கலன்னு நீங்க உட்காருங்க பேசாம. முன்னாடி யார் புறம்போக்கு? எதிர்கட்சி தலைவரை சொல்லலைங்க, அவங்க கட்சியில இருக்கக்கூடிய சில புறம்போக்குன்னு சொல்றேன். நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கேட்டு பேசுங்க. சரி, கண்ணியமா. ஏன்னா அந்த புறம்போக்குல வீடு கட்டி இருக்கானுங்க. அந்த புறம்போக்குல குடியிருந்த ஒரு ரெவன்யூ மினிஸ்டர், எக்ஸ் ரெவன்யூ மினிஸ்டர், அது பேசுது. சரியா? இது திமுகவுக்கும் சாபருக்கும் சம்பந்தம் இருக்கு. 2000 கோடி 3000 கோடி இல்லை, 10,000 கோடி 30,000 40,000 கோடி இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசுறாரு.
இதெல்லாம் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு நியூஸில் வந்து ப்ரெஸ்ஸில் உட்காந்துட்டு பேசுறது தப்பு. நாளைக்கு நம்ம பேர்ல சட்டம் பாயுங்கிறதெல்லாம் தெரியாம பேசுறாங்க. யாரா இருந்தாலும் நாவடக்கத்தோட பேசணும். யாரா இருந்தாலும் நாவடக்கத்தோட பேசணும். இப்ப நான் வந்து புறம்போக்குன்னு சொன்னதுக்கே நீங்க கொந்தளிச்சிங்க. அப்படி இருக்கும்போது நாங்க 30,000-40,000 கோடி எங்களுக்கும் அந்த மேற்படி ஆளுக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசினா அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்க எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இன்றைக்கு வந்து அவர் பெரிய ஆர்ப்பாட்டம் அது இதெல்லாம் பண்றாரு. அது பண்ணட்டும், அது எதிர்கட்சி அவங்க பண்ணிட்டு போட்டோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதனால எங்களை பொறுத்த மட்டும் நாங்க இப்போ ஒரு போதை இல்லா மாநிலம் ஆக்கணுங்கிறதுனால ஒரு 500 சாராய கடையை மூடி இருக்கோம், பிராந்தி ஷாப்பை. படிப்படியா இப்பயும் கணக்கு எடுத்திருக்கோம். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 500 திரும்ப இன்னொரு 500 கடை நாங்க மூடுற மாதிரி தான் முடிவு எடுத்து மூடுறதுக்கு ரெடி பண்றோம். எங்க ஆட்சி காலத்துக்குள்ள மேக்சிமம் போதை இல்லா மாநிலமா மாத்திடுவோம். இதுல ஏன்னா அவங்களோட தொடர்பு இருக்கவங்க தான் எங்களை சுட்டி காட்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ மிரட்டி பாக்குறாங்க. பார்ப்போம், மக்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில். ஏன்னா இப்போ அவர் வந்து யாருமே அவருடைய கூட்டணிக்கு இவர் கதவை திறந்தாரு, ஜன்னலை திறந்தாரு, மக்கள் அங்க போறாங்க. இவர் இதயத்தை கூட திறக்காதனால யாரும் இப்போ அங்க போல. ஆகையினால இப்போ அவர் கூட்டணியே இல்லை. 40 தொகுதிக்கும் இப்போ அவர் வந்து இது நடத்திட்டு உக்காந்துருக்காரு, நேர்காணல் நடத்திட்டு இருக்காரு. சரி, பொழுது போல பாவம். சரி, அடுத்த கட்டம் என்னன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், ஏதாவது மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்துவோம். இதுக்கு வந்து என்னன்னா ஒன்றிய அரசுகிட்ட கையூட்டு வாங்கிக்கிட்டு இப்போ நேற்றுக்கு என்னாச்சு, நேற்று நோன்பு தினம், நேற்றுக்கு தான் நோன்பு வந்திருக்கு. இந்த நோன்புக்கு இவர் என்ன அறிவிச்சாரு, பிரதமர் என்ன அறிவிச்சாரு சொல்லுங்க? சிஏ சட்டத்தை பற்றி அறிவிக்கிறாரு. இது வந்து முகமதிய நண்பர்களுக்கு கொடுத்த பரிசு. இந்த பரிசை இவர் மடமாற்றம் செய்யறதுக்காக திமுக அரசு மீது இப்படி ஒரு பழிய போட்டு இப்படி ஒரு டான்ஸ் ஆடி இப்படி ஒரு டிராமா பண்றாரு. இதுதான் உண்மை. சரி, நான் வரேன் சார். பொழுதுபோலன்னு நடத்தின போராட்டங்கிறார் நாயுடு சார். அதாவதுங்க, இவங்க எதை ஒன்றாலும் வந்து கொச்சப்படுத்திட்டோம். இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் மீது ஈடு ரெய்டு வருது, அதுக்கு அரசியல் பின்னணின்னு சொல்லுங்க. இல்லை தமிழகத்தில் நடைபெற்ற இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தரப்பு மற்ற திட்டங்களில் ஊழல் நடக்குது, கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து எடப்பாடியார் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். அதை விட நீங்கள் சொல்லுங்க அரசியலுக்காக பண்ணுறாருன்னு. போதைங்கிறது நம்ம வீட்டு வரைக்கும் வந்துச்சு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம திமுக, அதிமுக, பிஜேபி இந்த அரசியலை தவிர்த்து பார்த்தா கூட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழக இளைஞர்கள் எப்படி இருந்தான்? 3 ஆண்டுக்கு முன்னால் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த பப் அசிங்கமாக ஆடுற கலாச்சாரம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கு? 3 ஆண்டுக்கு முன்னால் எத்தனை கொலைகள் நடந்தது? இப்போ நடக்கிற கொலைகளுக்கு எது பேஸா சொல்றான்? இப்போ போதைப் பொருள் விற்பதை காட்டி கொடுத்தவன் கொலை செய்கிற, காட்டி கொடுக்குற ஆளுங்களை வந்து கொலை செய்கிற போக்கு அதிகமாக இருக்கு. நம்ம கண்ணுக்கு எதிராக பார்க்குறோம். இந்த மாணவர்கள் போதையின் அடிப்படையில் தான் நம்ம பஸ்ஸில் தொங்குறது, ட்ரெயின் மேலே ஏறுறது. ஏன்னா புக்கோட போங்கடான்னா கத்தியோட போகிறான். அப்போ நாம நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விடுங்க, செய்தித்தாளில் படிக்கிறத விடுங்க. ஆசிய ஒரு சாதாரண குடிமகனா நம்ம வெளியில் பஸ்ஸுலேயோ கார்லேயோ டூவிலையோ ட்ராவல் பண்ணும்போது சக இளைஞர்கள் பண்ணுற சேஷ்டைகளை நம்ம பார்க்குறோம். அப்போது ப்ராக்டிக்கலாக இப்போ போதைங்கிறது அதிகமாக இருக்கு. அதுதான் அது வந்து அந்த போதையா, அது சாதிக்கு வித்த போதையா, இல்லை கீழே இருக்கிற முனியாண்டி வித்த போதையான்றதெல்லாம் இல்லை, போதை அதிகமாக இருக்கு. அப்போ இதை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு தான் நம்ம கேள்வி. சாதா ஒரு கஞ்சா செடியை ஒருத்தன் வளர்த்தான் வீட்டில், ஒரே ஒருத்தன், அவன் ஏதோ வாங்கியிருக்கான், அதில் 2 விதை இருந்துக்கு போட்டிருக்கான், அது முளைச்சி போச்சு. அதை பிடிச்சிட்டு பெரிய தம்பட்டம் அடித்தாங்க, வீட்டில் கஞ்சா வளர்த்தவர் கைது, கஞ்சா செடி வளர்த்தவர் கைதுன்னு. அப்போ இது ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியல? நாம் என்ன சொல்கிறோம், திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது அதுதான். திமுக கஞ்சா விற்க சொல்லுது, இல்லை போதைப் பொருள் விற்க சொல்லுது அப்படின்னா இல்லை. ஆனால் மாற்றவன்லாம் திமுக காரனா இருக்கான். உங்க ராமநாதபுரத்துல மாற்றம், அதிமுக ஆட்சி காலத்துல கஞ்சாவே விற்கலையா தமிழ்நாட்டுல? சார் இந்த அளவுக்கு விற்கல. நான் சொல்றேன், இப்ப கஞ்சாங்கிறது ஏதோ 3 வருஷத்துல வந்துச்சுலாம் சொல்ல, 3 வருடத்தில் இது 300 மடங்கு பெருகி இருக்கிறது. இப்ப நீங்க கஞ்சா எங்க சார் அடிப்பான்? முன்னாடிலாம் எங்கன்னா ஒரு சுடுகாட்டில் போய் எவனா ஒருத்தர் அடிப்பான் சார். கஞ்சா அடிக்கிறவனை பார்த்தாலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற புள்ள கூட கஞ்சா அடிக்குமா? இது சேஷ்ட ஒரு மாதிரி ஆகுது. இது ஏதாவது சேர்க்கை சரியில்லாம அது இது ஏதாவது யூஸ் பண்ணதோ அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு.
இன்னைக்கு வந்து நகரங்களில் இந்த கஞ்சா வாசம் இருந்தது போக கிராமப்புறம் வரைக்கும், இன்டீரியர் கிராமம் வரைக்கும் கஞ்சா போயிடுச்சு. நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இல்லை உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவு இல்லைன்னா நீங்க இதை தடுத்து நிறுத்திருப்பீங்க. இன்னைக்கு ஐயா சொல்றாருல, நாங்க தானே பிடிக்கிறோம், இது இவங்க பிடிக்கல. இப்போ அந்த சாதிக்கு மாட்டிலிருந்து பல இடங்களில் இது வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அவன் மாட்டி ஏதாவது ஒரு வாக்குமூலம் கொடுத்து நம்மளையும் பிடிச்சிருவான்னு அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்றான். அப்படி பண்ணுகிற போது என்சிபி தான் பிடிக்குது. இப்ப தமிழ்நாடு போலீஸ் இப்ப நம்ம வந்து என்சிபி எங்க பிடிச்சான்? சென்னையில பிடிச்சான், இல்ல உங்க வீட்டுல எங்க வீட்டுல வந்து பிடிச்சானா? டெல்லியில பிடிச்சிருக்காங்க 300 கிலோ, இங்க பிடிக்கலங்க. உங்க வீட்டுல பிடிக்க சொல்லுங்க, எங்க வீட்டுல பிடிக்க சொல்லுங்க, வர சொல்லுங்க. சும்மா இந்த கதையெல்லாம் உதாரணம் எல்லாம் விடாதீங்க. கோவம் வருதுன்னு இல்லாத ஒரு சமாச்சாரத்தை இட்டுக்கட்டி பேசுனீங்கன்னா கோவம் வராம அப்புறம் என்ன சிரிப்பா வரும்? எது என்ன மாட்டுது? போதைப் பொருட்கள் மாட்டுது. போதைப் பொருள் சார் இங்க பாருங்க, டெய்லி தான் மாட்டுது. டெய்லி எங்க காவல்துறை புடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, பிடிக்காம இல்ல. டெய்லி அவங்க ஆய்வு பண்றாங்க, டெய்லி பிடிக்கிறாங்க. சும்மா இருங்க, பொறுங்க. நீங்க பதறதால ஒண்ணுங்க நடக்காம போயிடாது. நீங்க அந்த போதை தடுப்பு அந்த துணை இயக்குனர் பேட்டி கொடுத்ததை பார்த்தோம். அவர் தெளிவா சொல்றாரு, இந்த பணம் ரியல் எஸ்டேட்டு, சினிமா துறை, ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல போயிருக்கு. மங்கை என்ற திரைப்படம் முழுசா இதோட ஃபைனான்ஸ்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு. பிற அரசியல் கட்சிகளுக்கும் இது போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிருபர் நீங்க கேட்கறத பார்க்கலாம். அது டிஎம்கேவான்னு கேட்கறானா இல்லையா? யாராவது மத்திய அரசு போய் சொல்லி, இல்லை எடப்பாடி போய் சொல்லி, அவர் வந்து அந்த டைரக்டர் வந்து பிரஸ் மீட் வைப்பாரு, அப்போ நீ டிஎம்கேன்ற பேரை சொல்லு, அப்படியா கேட்குறாங்க? இல்லையே, ஏதாச்சியா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாம் தெரிய வரும், நாங்க அவனை ஒரு குற்றவாளியாக மட்டும்தான் பார்க்குறோம். அவன் இந்துவா முஸ்லீமா, அவன் என்ன கேஸ்ட், அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவன் வந்து ஒரு ட்ரக் கடத்தின ஒரு மாஃபியா, அவ்வளோதான். அந்த முறையில் நாங்கள் விசாரணை பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் பதறீங்க சார்? இதை இப்போ இப்படி வைப்போம் சார். இப்போ ஜாஃபர் அந்த சாதிக்கிறான ஒரு எடப்பாடி கூட ஒரு படம் எடுத்துட்டாங்க. என்ன குதி குச்சிருப்பீங்க நேரம். இல்லை பிஜேபியில் இருக்கிற எவனோ ஒருத்தங்க கூட ஒரு படம் வெளியே வந்ததுன்னா என்ன குதி குச்சிருப்பீங்க நேரம். அதிமுகவை தடை பண்ணணும், அந்த கட்சியே போத வைக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்போ சிஎம் வரைக்கும் போற, சிஎம் மகன் கிட்ட போற, சிஎம் பாவம் அந்த கிருத்திகா அந்த அம்மாவையே இதுல மாட்ட விட்டாங்க. அப்ப மாட்ட விட்டுட்டு அமைச்சரவையில் இருக்க பெரும்பாலான அமைச்சர்கள், சார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு போய் லாட்ஜை திறக்கிறது என்ன சார் வேலை? வேலை அதானா? இல்ல அது ஒரு மரியாதையின் பேர்ல கூப்பிடுறாங்க சார், போய் திறக்கிறாரு, தப்பு சொல்ல முடியாதுல்ல சார். நீங்க போலாம், நான் போலாம் சார். சார் நீங்க கூட போக முடியாது. ஒரு யூடியூப் நிறுவனத்துல ஒரு செய்தியாளரா நெறியாளர் இருக்கிறவரு கண்ட இடத்துல போய் நின்ற முடியுமா? இருந்தாலும் அந்த சேனல்ல, அப்ப அந்த சேனலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. நீங்க யோசிப்பீங்களா? எல்லா இடத்துலயும் போய் நீங்க நின்றீங்களா? அப்படி இருக்க போற ஒரு அமைச்சர் எப்படி போய் நிக்கிறாரு? அவர் கட்சிக்காரனா அவன் யாரு என்னன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்களா? எல்லா கட்சிக்காரன் கூப்பிட்டாலும் வந்துருவாரா? எப்பா இன்னைக்கு யாராப்பா கட்சிக்காரன் கூப்பிட்டுருக்கான், ஐயா இந்த மாதிரி 20 இடத்துல சரி, அப்ப வண்டி எடுப்பா, காலில இருந்து அப்படியே ஒரு ரவுண்டு போய் அப்படி வந்துடும், அப்படி போவாங்களா? அப்போ இந்த நெருக்கம், அந்த நெருக்கத்துக்கு பின்னால் என்ன இருக்கு? ஒண்ணு நீ தெரிஞ்சுதான் வாங்கினலாம் நான் சொல்லல, ஆனா கொடுத்துருந்தா வாங்கியிருப்பில்ல. சார் இந்த மாதிரி கட்சிக்கு வச்சிங்க அப்படின்னு ஏதோ ஒரு பெருந்தொகையை கொடுக்குறாங்கன்னா, நீ ஆடு வித்தியா, மாடு வித்தியா, இல்லை சரக்கு வித்தியா, போதை வித்தியா, அப்படியே கேட்பான். சரி, அவர் எதோ பிசினஸ் பண்றாரு, முதல்ல வர்றதை வாங்கி வைப்போம். அப்படித்தானே இன்னைக்கு மாட்டி முழிக்கிறீங்க. சரி, இப்ப நீங்க எதிர்கட்சி சொல்றதுக்கு இது ஒரு அரசியல்னு இருக்கேன். சரி, அரசியலா கூட இருக்கட்டும். நாளைக்கு வந்து போதை தடுப்புல இருந்து வந்து கேட்கறாங்க, என்ன பேசுவீங்க? அப்போ இதே மாதிரி பேசுவீங்களா? எப்படி பேசுவாங்க? நாளைக்கு சம்மன் வரதானே போகுது, வரட்டுங்க பாப்போம். வரட்டும். இங்க பாருங்க, நாங்க தப்பு பண்ணியிருந்தா தாங்க அதை பத்தி கவலைப்படணும். சும்மா இருங்க. இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். எனக்கு சட்டம் தெரியாது என்பதற்காக நான் வந்து அதை செஞ்சுட்டேன், நான் குற்றவாளி இல்லைலாம் சொல்ல முடியாது. எங்க ஊர்ல இந்த மாதிரி ரெட்டு எல்லோ மஞ்சா இல்லைங்க, நான் ஏதோ நான் பாட்டு போயிட்டேங்க அப்படின்னு சொன்னா உன் மேல சார்ஜ் போடாமலாம் விட மாட்டாங்க. சட்டம் தான். ஆக எனக்கு வந்து ஜாஃபருங்க எனக்கும் தெரியாதுங்க, அவன் ஏதோ பண்ணா, வந்தான், போனான், போட்டோ எடுத்தான், அதை கொடுத்தான், இதை கொடுத்தான், அப்படி எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னாலும் சட்டம் ஒன்னா விடாது. இப்போ ஒரு திருடனை பிடிச்சிடறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்போன் திருடன் பிடிக்கிறாங்க, ஏதாவது ஒரு அக்கரன்ஸ்ல பிடிப்பாங்க. எங்கெங்கடா செல்போன் திருடின, எத்தனை வீட்டுல திருடின, அப்படி நாம ஒரு 50 வீட்டுல திருடிருப்பான்னு வச்சுங்க.
ஒரு 20 இடத்துல அடித்தாங்கன்னு சொல்றான், விசாரணையில சொல்லிட்டான்னு வச்சுக்க. அப்போ 20 இடத்துல சொல்லிட்டு அதை எஃப்ஐஆர்ல கொண்டு வந்துட்டா அந்த 20 செல்போனையும் ரெக்கவரி காட்டணுமா இல்லையா? ஆமா. இப்போ 3500 கிலோன்னு என்சிபி சொல்லுது. சொல்லிட்டு 1 கிலோ 1.5 கோடின்னு சொல்லுது. அது இன்டர்நேஷனல் மதிப்பா கூட இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் போடுவாங்க. நம்ம ஊருக்கு அது கொஞ்சம் கம்மியா கூட முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுங்க. சரி, ஏதோ ஒரு அமௌண்ட், ஒரு 1000 கோடின்னு வைப்போமே. நம்ம ஏன் 3500 கோடிக்கு போவானே, ஒரு 1000 கோடி. அந்த 1000 கோடி அந்த ட்ரக் வித்த பணம் இப்போ ரெக்கவரி காட்டணுமா இல்லையா? இப்போ ரெக்கவரி காட்டும் போது எங்கெங்க கொடுத்தேன்னு கேட்குறான். நான் சேகர்கிட்ட ஒரு 10 கொடுத்தேங்க, அவர் முரளிகிட்ட 1 கொடுத்தேங்க, ஒரு அன்புகிட்ட ஒரு 10 கொடுத்தேங்க, ஒரு இளையவர்கிட்ட அவ்வளோ கொடுத்தேங்க, இதில் அவ்வளோ பண்ணுங்கன்னா நீ விசாரணை போய் தானே ஆகணும். நீ அங்கே போய் வேணா ப்ரூவ் பண்ணலாம் சாதி இவன் என்கிட்ட கொடுக்கலன்னு. ஆனால் வாக்குமூலம்ங்கிறது சாதி கொடுத்தா நீ போய் தானே ஆகணும். இல்லைங்க நான் சிஎம்மோட பையன், நான்லாம் போக முடியாது. அட வரட்டுங்க, பாத்துக்குவான். நீங்க சும்மா இந்த மாதிரி எல்லாம் தூத்தாதீங்க. சும்மா பாத்துக்கலாம். நாங்க அதுக்குள்ள பேசி பாருங்க, நாங்க அவங்க பணம் வாங்கியிருந்தா தாங்க, பணம் வாங்கியிருந்தா தான் எங்களுக்கு. நீங்க வாங்கவே வேணாங்க, வாங்க சொல்லல. அப்புறம் அவன் வந்து தன்னை தற்காத்து கொள்ள, அப்ப அவனை அடிச்சு நீங்க துன்புறுத்தி, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி எங்க ஆட்சியின் மேல காழ்ப்புணர்வுல இருக்கு, அவனை வந்து நீ இப்படி சொல்லுடா, உன்னை நாங்க விடுதலை பண்ணிடுறோம்னு சொல்லி அவனை சொல்லி கொடுத்து அவன்கிட்ட நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி கையெழுத்து வாங்குறீங்க. அப்படியா? நான் இப்படி சொல்லட்டுமா? இல்ல எப்படி சொல்றீங்க? நம்மள பிச்சு எடுத்துருவானு ஒரு 4-5 பேரை சேர்த்து சொல்லிடுவோம். காமாட்சி நாயுடு சேர்த்து சொல்லிடுவோம் சொல்லிட்டான்னு வச்சுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மாதிரி காமாட்சி நாயுடு ஏதோ ஒரு XY அவர்கிட்ட சொல்லிட்டாருன்னா சம்மன் வந்தா நீ ஆஜராவையா ஆக மாட்டேன். ஆஜராய்தாங்க ஆகணும். நாங்க மரியாதை கொடுப்போம், காவல்துறைக்கு நாங்க மரியாதை கொடுப்போம். ஆமா, சம்மன் கொடுத்து நீ ஆஜராகலாம், அரெஸ்ட் வாரண்ட் தான். பாருங்க பாருங்க, சம்மன் வரட்டுங்க, நாங்க வாங்கலைனாலும் அவன் சொல்லி இருந்தான்னா வரும் சம்மன். சம்மனுக்கு நாங்க பதில் சொல்றோம். அது எங்க வேலைங்க, அதுக்கு நீங்க ஒண்ணும் வக்காலத்து வாங்க வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். ஏங்க என்ன வக்காலத்து? இது வந்து என்னோட முதல்வருங்க, என்னோட அமைச்சருங்க, எனக்கு தானே அசிங்கம். எதுக்கு அசிங்கம்? எவனோ ஒருத்தன் கூட்டி கொடுத்தானா அதுக்கு நாங்க பொறுப்பா? ரோட்ல வர நாய் கூட்டி கொடுத்துட்டு போகுதுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பா? கூட்டி கொடுக்கும் போது போனீங்கல்ல, யாரு போனா? படம் காட்டுது, படம் காட்டுனா படம் பல்ல இழுச்சா. இவங்களுக்கு இதை பத்தி சும்மா இருங்க. இவங்க எதை ஒன்னாலும் காசு தானே, எதை ஒன்னாலும் நாங்க வாங்கி தின்னு சமாளிச்சோம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் 3 பேருக்கு சம்மன்னா ஒரு தமிழ்நாட்டு நபரா நமக்கு தானே அசிங்கம். இல்ல, இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். அவர் 10 வருஷமா பண்றாராம் சார். சரி, இந்த கடைசி 3 வருஷத்தை மட்டும் தான் பேசுறோம். 3 வருஷமா தான் திமுக ஆட்சியில இருக்கு. சரி, 2013 அவர் மாட்டிருக்காரு. சரி, ஆமா, தொடர்ந்து பண்றாரு. ஆமா, அப்பெல்லாம் ஆட்சியில இருந்தது அதிமுக. ஆமா, அந்த என்சிபியோட டைரக்டர் பிரஸ்ஸா பாக்கும்போது என்ன சொல்றாரு, அரசியல் கட்சிகளுக்குன்ற, ஒரு கட்சிக்குன்னு 2 கட்சி சார். அதுல அண்ணன் வந்து டிஎம்கே, தம்பி விசிக, அப்ப 2 கட்சி தான். அதிமுக இல்லையா? இருக்கட்டும், அதிமுகவில் காசு வாங்கியிருந்தாலும் ஜாஃபர்கிட்ட காசு வாங்கினாலும் ஜெயிலுக்கு போகட்டும். ஆனா அதிமுகவோட நெருக்கமா இருக்கிற மாதிரி எந்த போட்டோவும் ஏங்க இருங்க. அவன் தொழில் பண்ணது 2013 என் பேர்ல எஃப்ஐஆர் இருக்கு. அப்புறம் என்ன, அப்ப யார் ஆட்சி நடந்துச்சு? சரிங்க, இப்ப ஆட்சி நடந்தா வந்து முதல்வர்கிட்ட கேட்டுதான் பண்ணுவான்னு எதுனா இருக்கா? அப்ப இது இப்ப எடப்பாடி கூட அவர் சேர்ந்து, எடப்பாடி கூட ஓபிஎஸ் கூட சேர்ந்து நின்னாரு. இல்ல ஜெயக்குமார், அது அந்த ஏரியா தானே, வடசனி தானே, ஜெயக்குமார் கூட சேர்ந்து நின்னா ஒரு போட்டோ காட்டுங்க. பாருங்க, போட்டோ காட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அப்ப 10 நிமிஷத்துல இப்ப போட்டோ காட்ட வேண்டாம், அதெல்லாம் வேற. சும்மா இருங்க, போட்டோ ஒரு கேஸ் சும்மா இருங்க. ஏற்கனவே அவனை வந்து போதையில அவனை திளற வச்சது, வளர்த்து விட்டது எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட எவிடன்ஸ். நாங்க இங்க பாருங்க, இப்பதான் என்கொயரி பண்ணது இல்ல. அந்த என்கொயரி நியாயமான முறையில தான் நடக்கணும். அப்படி நடந்தா கண்டிப்பா இந்த பாருங்க, எடப்பாடி பழனிசாமி இங்க பாருங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமி பயந்து போய் தான் இத வந்து ஒரு எப்படிடா இது நம்ம இல்லைன்னு, இங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி, பூனைக்குட்டி வெளியில வந்துச்சுங்கிற மாதிரி இப்ப அவர் ஆக்ட் பண்றாரு. கண்டிப்பா அவருக்கு தெரியும். ஆனா போட்டோ எடுக்காம, ஏங்க கள்ளப்பணம் வாங்குறவன் எதுக்கு போட்டோ எடுத்துக்கிறான்? எங்களுக்கு அது தெரியாதனால நாங்க போட்டோவுக்கு நாங்க நிக்கிறோம். உங்களை ஏமாத்தி தான் சொல்றோம். இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். நேத்து தான் சார் வந்து ஒரு கன்சல்மெண்ட் அனுப்பிச்சேன், அதுல வந்து ஒரு 50 கோடி வந்தது, இந்தாங்க அப்படியே பில்லோட. நீங்க அப்படித்தானே பேசுறீங்க, என்னமோ எங்களுக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். வந்து அவன் குற்றவாளின்னு தெரியாது, அவனுக்கு நான் அடைக்கலம் கொடுத்ததுக்காக
என்ன வந்து நாங்க அடைக்கலம் எல்லாம் நாங்க அடைக்கலம் கொடுக்கல. இப்ப எங்க அவன் பிடிபட்டான்? ராஜஸ்தான்ல பிடிபட்டான். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்க முத்து. ஏன் வீடு எங்க எனக்கு எப்படி வருது வாயில? வீடு எங்க இருந்தா என்னங்க? அவன் பிறந்தது எங்க? அவங்க ஆத்தா பிறந்தது எங்க? அவங்க அப்பன் பிறந்தது எங்க? இந்த ஜாதகம் எல்லாம் நாங்க எடுத்துட்டு தான் வருவோம். அவன் எங்க வட இந்தியால தானே தொழில் பண்ணிட்டு இருக்கான். இருங்க, தொழில் பண்றது எங்கங்க? பிடிச்சது எங்கங்க? நீங்க அவனுக்கு எதிரானவன் இருந்தா ஒரே ஒரு போலீஸ் பீட்டாவது அங்க போட்டிருப்பீங்கல்ல? போடணுமா வேணாமா? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா, இல்ல ஜாஃபரே வந்து உள்ள பூந்து ஏதாவது உடச்சி எடுத்துட்டான்னா திமுகவோட போலீஸோட சேர்ந்து முதல்வரோட சேர்ந்து அரசோட சேர்ந்து தான் பூட்டை உடச்சி எல்லாத்தையும் வாரி போயிட்டான் அப்படின்ற அவமானம் பேச்சு நம்ம பேர்ல வந்துடும் அப்படின்னு அந்த வீட்டுக்காவது ஒரு பாதுகாப்பு போட்டீங்க. பாதுகாப்பு போடலன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல பாதுகாப்பு போட்டிருந்தாங்கன்னு. அது சிஐடி போட்டிருந்தோம். நாங்க என்ன யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோட போட முடியும்? எதை கிழிச்சாரு? நோட்டீஸ் ஓட்டுனது சிஐடி கிழிச்சாரா என்னங்கறது எல்லாம் கேமரா அங்க இருக்கு. கேமரால பதிவாயிருக்கு. எல்லாமே தெரியும், எல்லாமே வரும். நீங்க கொஞ்சம் அமைதியா இந்த எடப்பாடி கூட சேர்ந்து நீங்களும் போங்க, போய் மனித சங்கிலி போராட்டம் நடத்துங்க. சும்மா என்னமோ உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க சார். நாங்க உருட்டுறோமா நீங்க உருட்டுறோமா? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப பேசாதீங்க. அவன் அந்த காலத்துல இருந்து அவன் கள்ள பாஸ்போர்ட்ல பல முறை போயிருக்கான். நாங்க அப்பெல்லாம் 2019 குறிப்பா திமுக ஆட்சி எடுத்து 2021 தான் அவர் வந்து பண்ணார்லாம் சொல்ல வரல. ஆனா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்த்தா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவருடைய கை பல இடத்துல பரவி இருக்கு. நீங்க போன ஆட்சியில இருந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கூட செய்யுங்க. 2009 அவர் வந்து போதை வந்து கடத்தி மும்பையில மாட்டுறாரு. ஒரு 8 மாசம் தலைமறைவா இருக்காரு. 2022 2009 மாட்டி பறிமுதல் செய்யப்பட்ட பாஸ்போர்ட்டை கேளுன்றாரு. 2022 கேஸ் வருது இல்ல, உங்களுக்கு தெரியாது அதெல்லாம்? ஏங்க 2021 நாங்க இங்க அதிகமான ஒரு நோய் பரவி அந்த நோய்க்கு என்னடா செய்யறதுன்னு ராத்திரியும் பகலுமா வந்து நாங்க இங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா பீரியட் தாங்க. 2001 என்ன கண்ணு நடந்துச்சுங்க? இங்க பாருங்க இன்டெலிஜென்ட் நான் ஒன்னும் நியாயப்படுத்தல. 2001 நம்ம அரசாங்கம் என்ன பாடுபட்டது? பொதுமக்களாகிய நம்ம எல்லாம் வீட்டை விட்டு வெளியில வர முடிஞ்சிச்சா? நான் ஆஸ்பத்திரியில போய் 60 நாள் நான் படுத்து கிடந்தேன் பெட்ல. என்னமோ பேசுறீங்க, வாய் பிடிச்சோம். ஏங்க அவ்வளவு மக்கள் வந்து துயரத்துல மக்களை காப்பாத்துற சூழ்நிலையில தான் நாங்க இருந்தோம். எத்தனை ஆம்புலன்ஸ் வருஷ கட்டி நின்றுச்சு. ஆம்புலன்ஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? அரசாங்கம் இயங்குனதுனாலதான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் நாங்க கவனிக்க தவறிட்டோம். நாங்க மக்களுடைய நலனே பெரிதா நினைச்ச காரணத்தினால நாங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் ஏதோ தவறுதல் பண்ணி இருந்திருக்கா. அதை இந்த காவல்துறை கண்டுக்காம போயிடுச்சு. அவ்வளவுதான். காவல்துறை கண்டுக்கலாம் யார் பொறுப்புன்னு முதலமைச்சர் தான் பொறுப்பு. நான் ஒண்ணு மறுக்கல. ஆனா அதே சமயத்துல நாங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ணோம். நீங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து இவர் எதுக்காக பண்றாருன்னா நம்ம சிஏ சட்டத்துக்கு இது பெருசா மக்கள் போராட்டம் பண்ணுவா. இன்றைக்கு முகமதியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுவா. எந்த யார் சொன்னா? நேத்திக்கு தானே அறிவிச்சிருக்கான். 23 அது என்னைக்கு இவர் என்னைக்கு மறியல் பண்றது? என்னைக்கு மறியல் பண்றாரு? இன்னைக்கு தானே பண்றாரு. கட்சியோட சும்மா இருங்க சார். ஜாபர் ஷேட் வந்து சாதிக்கு வந்து எங்க கூட இல்லைன்னா ஒரு மனித சங்கிலி பண்ணுங்க. தேவையில்லாம பாருங்க, நாங்க எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. காவல்துறை விசாரிக்குது. நடுவன் காவல்துறை அவங்க நேர்மையான முறையில நடக்கும். அது அப்படின்னு நாங்க நம்புறோம். அவ்வளவுதான். பிஜேபி கண்ணு இடி. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா, இவர்கிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஏன் நீங்க அந்த எம்எல்ஏ போஸ்ட் நானும் இவரும் ஜிஐ நியூஸ்ல பேசும்போது இதை மாத்திரம் நீங்க வந்து அந்த கன்னியாகுமரி இதுல மாத்திரம் நீங்க கலையகாவல்லாம் அந்த தொகுதியை மாத்திரம் அறிவிச்சிங்க வேக்கண்ட்னு, எதுக்கு இந்த தொகுதியை வந்து அறிவிக்கலைன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, அது அவருக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தரும், அதனால அதை வந்து அறிவிக்கலைன்னு சொன்னேன். அதுக்கு என்னவா கூப்பாடு போட்டீங்க, மறந்துட்டீங்களா? எடுத்து பாருங்க சார். உண்மையிலே பிஜேபி நீதிமன்றங்களே தன் வயப்படுத்தி இருக்குன்னு சொன்னா இந்த தீர்ப்பு பொன்முடிக்கு வருமா? அப்படியே ஆப்போசிட். அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இங்க இருந்து நம்ம தமிழக தலைமைச் செயலகம் இருந்து செக்ரட்டரியேட்ல இருந்து நோட்டிபிகேஷன் போடுங்கன்னு அனுப்பிச்சாச்சு. உண்மையிலே உங்கள் மீது அவ்வளவு வெஞ்சன்ஸ் இருந்தா அந்த நோட்டீஸ் வந்த மறுகணமே அதை வந்து தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கணும்ல. அவங்க பணிச்சுமையில அவங்க அதை லேட்டா அறிவிச்சுக்கலான்னு விட்டாங்க. உடனே இவர் சொல்றாரு பாருங்க, அது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது, அதை பார்க்கறதா. ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் பண்ணாங்க. ஆமா, ராகுல் காந்தி வந்து காங்கிரஸை எதிராக பார்த்தவங்க
திமுகவை எதிராக பார்க்கல பொழுது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படி சொல்லலாம். எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல தாங்க உங்க பொழப்பே ஓடுது. எங்களை பார்த்து அப்படி பேசாதீங்க. எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் இருக்கு. அந்த கேஸ் டிஸ்போசல் கொடுக்கல. நான் என்ன பேசுறேன் நல்லா பாருங்க. அது வரைக்கும் நோட்டிபிகேஷன் நீங்க அறிவிக்காதீங்கன்னு லெட்டர் இல்ல. அந்த லெட்டர் இல்லைங்க, அந்த லெட்டர் நான் சொல்லல. நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல, ஏன் சபாநாயகர் அறிவிக்கல வேக்கண்ட்னு தானே கேட்டீங்க. அது தேர்தல் கமிஷன் அறிவிக்கணும். தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல சபாநாயகர் அறிவிச்சாதான் தேர்தல் கமிஷன் தேர்தல் இத்தனாம் தேதின்னு சொல்றதுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அது எப்ப அனுப்பிச்சாரு? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான். 2 நாளைக்கு முன்னாடி தான். வேற ஒரு கட்சிக்காரனா தான் நீங்க அறிவிச்சிருவீங்க. சும்மா இருங்க சார். எனக்கு ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். என்சிபியோட விசாரணை நேர்மையா நடக்கும்னு சொல்றீங்க. உங்க நிர்வாகிகள் மேல அவங்க வீடுகளுக்கோ இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட இடங்களுக்கோ இடி ரெய்டோ வேற ரெய்டோ வந்தா இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு குற்றம் சாட்டுறீங்க. அந்த இடியும் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கு. நீங்க சொல்ற என்சிபியும் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கு. இதுல மட்டும் எப்படி நம்புறீங்க? கண்ணே, இதை நான் நம்புறேன்னு சொல்லல கண்ணே. போலீஸு இப்போ என்கொயரி விசாரணை பண்ணுது. விசாரணையில் அவங்களுடைய என்னங்கிறத அவங்க எஃப்ஐஆர் வரட்டும். இது எஃப்ஐஆர் வரணும், சார்ஜ் ஷீட் போடணும், நீதிமன்றத்துக்கு போகணும், வழக்கு நடக்கணும். உடனே இவன் சொல்லிட்டான் மாத்திரம் இது சட்டம் ஆகிடாது, இது விதி ஆகிடாது. புரிஞ்சுக்கோங்க. இவர் வழக்கறிஞர், இவருக்கு தெரியும். எவன் ஒருத்தன் சொன்னாலும் அவன் குற்றவாளியானு விசாரிக்கணும். விசாரித்த பின்னாடி அது உண்மை இருக்குது, தன்மை இருக்குன்னா எஃப்ஐஆரை போடணும், சார்ஜ் ஷீட் போடணும், நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அவன் நீதிபதி குற்றவாளின்னு சொன்னா தான் அது ஊர்ஜிதமாகும். அதுவரை எதுவுமே ஊர்ஜிதமாகாது. இவங்க இப்பயே அள்ளி தெளிக்கிறாங்க. இவங்க அப்ப கோவம் வருமா வராதா? நானும் மனுஷன் தானே ஐயா. எத்தனை நாளைக்கு அவங்க பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ரொம்ப ஓவரா பேசுறாங்க. சம்பந்தப்பட்டவங்களே வாய் திறக்க மாட்டாங்க. சம்பந்தப்பட்டவங்க எதுக்கு தான் எங்களை வச்சிருக்காங்க? சம்பந்தப்பட்டவங்க எதுக்கு பேசணும்? நாங்க யாரு? நாங்க அவங்களுக்காக பேசக்கூடியவங்க தான். நாங்க அவங்க பேசணும் அவசியம் இல்ல. பேட்டி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் 2 விஷயம் சொல்றாரு. இந்த போதைப் பொருள் மாஃபியாவோட அரசாங்கத்துக்கும் போலீஸுக்கும் தொடர்புன்னு மக்கள் சந்தேகப்படுறாங்கன்னு ஒரு புகார் சொல்றாரு. 1. 2வது இதை பத்தி ஏன் முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் தெளிவான ஒரு விளக்கத்தையே தரலன்னு கேக்கு. தேவையில்லை. நாங்க எதுக்கு கொடுக்கணும்? நாங்க சொல்றோம் இல்ல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணாத போது அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு பண்ணியிருந்தா தான் அதுக்கு நாங்க பூசி முழுகணும். மௌனம் சம்மதம்னா ஆகாதா? மௌன சம்மதம்லாம் ஆகாது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை கண்ணு. இது பெரிய போதைப் பொருள் அங்க பிடிச்சிருக்கான். அவங்க 3000ங்கிறது 3000 எங்க டிஜிபி அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது இந்த விலை கிடையாது, இது குறைவான விலை தான். எப்படி நீங்க வித்தீங்களா? என்ன எப்படி இந்த விலை நீங்க நிர்ணயம்? நாங்க நிர்ணயம் பண்ணல. அந்த பொருளுடைய மார்க்கெட், உலக மார்க்கெட் சார். கூகுள்ல போய் தட்டுங்க சார். என்னத்த நீங்க என்ன எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். உங்க மொபைல்ல கூகுள்ல போய் அந்த என்ன தட்டாமையா அதனுடைய ரேட்டை போட்டு என்னன்னு போட்டா அது ரேட் வந்துடும். கேஜி என்ன விலை? லஞ்சம் தானே. 1 பைசா வாங்கினாலும் லஞ்சம் தாங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லைங்க. அது இவ்வளவு 2000 கோடி அப்படி சொல்லலாமா? இல்லங்க, இவ்வளவு புடிச்சிட்டோம் நாங்க 2000 கோடிக்கு புடிச்சோங்கிறது இல்ல. அதனுடைய விலையே மொத்தமே 60 கோடிக்கு முள்ளுக்குள்ளதான் இருக்கும். ஒரு பெரிய பூமா காட்டினது இல்லைன்னு சொல்றாரு. என்சிபிக்கு அனுப்ப வேண்டியதானே சார்? இதோட வேல்யூ இல்லங்க. பிரஸ் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன என்சிபிக்கு அனுப்புறது? பிரஸ் மீட்ல பேசிட்டாரு. ஒரு லா என்ஃபோர்ஸ்மென்ட் அதிகாரி இருங்க சார். நீங்க ஒரு லா என்ஃபோர்ஸ்மென்ட் அதிகாரி பாருங்க. இங்க பாருங்க, மறுக்க வேண்டியதானே. இங்க பாருங்க, அவர் சொன்னது அவங்க சொன்னதை தான் மறுத்து தான் அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. பொதுவாகவே வேல்யூ போடுறது இன்டர்நேஷனல் லெவல்ல தான் வேல்யூ போடுவாங்க. நம்ம ஊர் வேலையெல்லாம் கிடையாது. இங்க 1 கிலோ இருக்கும், அது இன்டர்நேஷனல் லெவல்ல. அது இன்டர்நேஷனல்ல பிடிச்சானா இங்க பிடிச்சானா, அங்க பிடிச்சானா இங்க பிடிச்சானா, அங்க பிடிச்சானா இங்க பிடிச்சானா? ஒரு ட்ரக்குக்கு நீங்க இந்த சிந்தட்டிக் ட்ரக்லாம் வருது இல்ல, அதுக்கு இன்டர்நேஷனல் வேல்யூ தான் போடுவாங்க. இங்க அது விலை கம்மி தான். அது லாஸ்டா எங்க போய் சேருது அந்த வேல்யூ தான் போடுவாங்க. சரி, நீங்க அதை கூட விட்டுருங்க. அவங்க 3500 கோடின்றாங்களா, 3500 கிலோன்றாங்க. 1 கிலோ 1.5 கோடின்றாங்க. நீங்க அந்த கணக்கு கூட போகாதீங்க. ஒரு 500 கோடின்னு கூட வைப்போம். 500 அது கரெக்டு தான் சார். 500 கோடிலாம் இவங்களுக்கு சின்ன காசு தானே. அதனால் அவங்க ஏப்பா இது ஜிஜிபி ஆம்பா இதை போய் பெரிய மேட்டரா பேசுறீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது கரெக்டு தான். இப்போ EPS சொல்றது அக்கறை தான் சார். மக்களுக்கான பிரச்சனை சார் இது. நீங்க சொல்ற மாதிரியே எதிர்கட்சியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அரசியல் தானே பண்ணுவாங்க, அவியலா பண்ணுவாங்க. நீங்க தானே சொன்னீங்க. இது மக்களுக்கான விஷயம் சார். எல்லாரும் திட்டுறானா இல்லையா? நீங்க உணர்றீங்க, நான் உணர்றேன், தம்பி உணர்றாரு, எல்லாரும் உணர்றோம். இப்போ போதை வஸ்து அதிகமாகி போச்சு. அதில்
எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் வேறையாக இருக்கலாம். பட் ஆனால் எல்லா இடத்துலையும் போதை வசதி. சார் இப்போ வாங்க சார், 2 மணிக்கெல்லாம் இந்த பப்பில் இந்த பசங்க சின்ன சின்ன பசங்க சார், அதுங்களுக்கு கர்ப்பமான பப்பு போயிருக்கே ஐயா? நான் போனது இல்லையா. சினிமால தான் என் பப்புவை பத்தி பார்த்துருக்கோம். இவர் போயிருக்கிறதுனால தானே இவர் விலாவாரியா பேசுறாங்க. சின்ன நான் காட்டுறேன் வாங்க, நீங்க காட்டுவீங்க, நீங்க அங்க போய் காட்டுங்க. பப்புல போய் அந்த சின்ன சின்ன பசங்க எப்படி அரைக்குறை ட்ரெஸ்ல 2 மணிக்கு நிக்கிறாங்க பாருங்க. கல்ல ரத்தம் வருது. யார் வீட்டு பிள்ளையா இருந்தான்னா எப்படி இதை அலோவ் பண்றீங்க? கலாச்சாரம் எப்படிங்க பெருகிச்சு? ஏங்க இந்த நாங்க ஆட்சிக்கு வந்ததுலதான் பெருகிச்சா? ஏன் இதுக்கு முன்னாடி இங்க இருந்தது இல்லையா? எங்கேயோ ஒண்ணு இருக்குங்க. அதெல்லாம் கிடையாதுங்க சார். எம்ஆர்சி நகர்ல ஒரு கிளப்ல சென்னையில் இருக்கிற விஐபியின் மகளுங்களை அடிச்சு மண்டையை உடைச்சு ஒரு பிரபல ஹாஸ்பிட்டல வந்து அட்மிட் ஆனாங்கல்ல. அந்த அக்கரன்ஸ் எப்போ சார் நடந்தது? விடிய காலைல 3 மணிக்கு சார். 3 மணிக்கு எப்படி சார் அரசாங்கம் அந்த விஷயத்தை அலோவ் பண்ணுது? இதுக்கு பதில் இருக்கா இவங்ககிட்ட? நாங்கன்னா ஒவ்வொரு பார் முன்னாடியுமா நின்று பார்த்துன்னு இருக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவங்க. ஒரு ஸ்டாண்டிங் செக்ஷன் 11 மணினா 11 மணிக்கு முடிச்சிடணும். அந்த சரக்கு கொடுக்கறத நிப்பாட்டினோம். 12 மணிக்கு எல்லாரும் வெளியே வந்துடணும்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. எதுக்கு 3 மணி வரைக்கும் நீங்க அலோவ் பண்றீங்க? எங்க நடந்துச்சு? பாருக்குள்ள நடந்துச்சா வெளியில் நடந்துச்சா? ஆமா சார். அதால இது வந்து ஒரு நாட்டை வந்து சீரழிக்கிற விஷயம் சார். இதுல அவன் தப்பு செஞ்சானா, இவன் தப்பு செஞ்சானா, யார் தப்பு செஞ்சாலும் இதுல வந்து தண்டிக்கப்பட வேணும். இப்ப கூட நீங்க நம்ம தப்பு பண்ணிட்டோன்றதை உணர மாட்டீங்க. அப்ப என்ன ஆகும்? தப்பு பண்றவனுக்கெல்லாம் இது ஒரு தைரியமா இருக்கும். நம்ம பண்ணா கூட நம்ம அரசு நம்மள பாதுகாத்துறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா சாதாரணமானவோட தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க 12 மணிக்கு அரசாங்கம் 12 மணிக்கு பாரத் திறக்கிறான், ஒயின் ஷாப்பு திறக்கிறான், 24 hours விற்கிறான்னு வச்சுங்க. ஒருத்தன் ஒரு 10-50 பாட்டில் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டில் வச்சு விற்பான். கேட்டேன்னா சொன்னான், சார் ஒயின் ஷாப்பில் போய் பாரு சார், என்ன வந்து பிடிக்கிற, ஒயின் ஷாப்பில் தான் விற்றுனுக்குறான், ஏதோ என் வயிற்று பழப்புக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்துடும்ல. அப்போது ஏய் நாய, ஒயின் ஷாப்லேயே மூடி வச்சுக்கிறான், ஒரு பிட்டு விற்க மாட்டான், நீ என்னடா இங்கே வந்து விற்கிற? அப்போ அந்த கேள்வி எப்படி இருக்கு? அப்போது இதற்கான வாய்ப்புகளை அரசாங்கம் முதல்ல கொடுக்குது. முதல்ல அண்ணன் சொன்னார்ல 500 கடைகளை மூட்டாங்கன்னு, அது அப்பட்டமான பொய். அந்த 500 கடைகள் எந்த கடைகள்னா 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே விற்கிற கடைகள். அதே மாதிரி ஏற்கனவே புகார் வந்திருக்கும்ல, இந்த ஒயின்ஷா இது வந்து ஸ்கூலாண்ட இருக்குது, கோயிலாண்ட இருக்குது, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரில் இருக்குது, அந்த மாதிரி புகார் வந்த கடைகளை தான் சார் இவங்க மூடினாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் போதைக்கு எதிராக இருக்கோன்னு, ஒன் ஃபைன் பண்ணி மூடிடும், ஒயின் ஷாப்பை மூடிடுங்க பார்ப்போம். யார் ஒயின் ஷாப்பை திறந்தது? நாங்களா திறந்தோம்? எங்க அரசா திறந்து? ஆட்சி காலத்துல கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம இந்த மனுஷன் திறந்தாங்க. இப்ப பூட்டி சாவி யாருகிட்ட கொடுத்துருக்காங்க? பூட்டி யாருகிட்ட கொடுத்துருக்காங்க? உங்க அரசு கிட்ட தானே இருக்குது. நாளைக்கு காலைல போய் அவனை திறக்காதீங்கடா, முடிஞ்சு போச்சு. அவனை அங்க வேலை பாக்குறவனும் போடானா உடனே வீட்டுக்கு போயிருவான். 50,000 பேர் வேலை பாக்குறான், 50,000 பேர் வேலை பாக்குறான். சும்மா இருங்க. இந்த மாதிரி டாஸ்மார்க்கை விரும்பாதவர்கள் நீங்க வந்து அரசு பணியில சேரலான்னு நம்ம வந்து இந்த ஆணையம் மூலியமாக ஒரு தேர்வு வச்சு எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எடுங்க சார். ஒருத்தன் கஞ்சா வைக்கிறான், ஏம்பா அவனுக்கு வேற வேலையே தெரியாதுப்பா, அவன் ஏதோ கஞ்சா வைத்து ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாரிச்சு அவனுக்கு 4 புள்ள குட்டி இருக்குது, அது வயிற்றுக்கு சோறுக்காக அவன் கஞ்சா வைக்கிறான்பா, அதெல்லாம் விடுங்கப்பான்னு சொல்ல முடியுமா சார்? சரி, போதைப் பொருளை ஒழிக்கணும்னு சொல்றீங்க, இதை நான் உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். ஆயிடு சார், உங்களுடைய இறுதி கருத்து. கண்ணு, என்னுடைய கருத்து அதுதான் கண்ணு. போதைப் பொருள்களை ஒழிக்கணுங்கிறதுல அதுல ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இதுல கழுத விட்டையில முன் விட்ட வேற பின் விட்ட வேற இல்லை. எல்லா அரசாங்கம் வந்தாலும் இது திருடனா தான் இருப்பானே தவிர அவன் திருந்த மாட்டான். அவனா பார்த்து திருந்தினா தானே தவிர அரசாங்கம் அவனை திருத்திட முடியாது. ஆனா அரசாங்கம் பிடிக்கும், கேஸ் போடும், திரும்ப அவன் வருவான், இதையே செய்வான். நீங்க இந்த அக்கரன் செய்யறவனெல்லாம் பாருங்க, தொடர்ந்து அதுலயே ஈடுபட்டிருப்பான். இப்ப இவனை பேசுறோமே, இவன் எத்தனை ஆண்டு காலமா இருக்கான் பாருங்க. 2009 இவன் வந்து கைது செய்யப்பட்டு இருக்கான், இதுல கூட போயிருக்கான், சரிங்களா, குண்டாசுல. அதுக்கப்புறம் கண்டினியூவா தான் அவன் வந்துகிட்டே இருக்கான். ஸோ இது இந்த காவல்துறை ஆட்களுக்கு தெரியாம போனதுனாலதான் இப்ப எங்களுக்கு இந்த நாளெல்லாம் டிபேட்ல உட்காந்து பதில் சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கு. இது மாறும், எங்க முதலமைச்சர் கவனத்துக்கு இதெல்லாம் போகும். அவர் இதுல இனிமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இவங்களை எல்லாம் பிடிச்சு நல்ல முறையில மது இல்லாத போதை இல்லாத மாநிலமா மாத்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நேயர்களே. இந்த சிறப்பு விவாதத்தில் பங்கேற்ற திரு காமாட்சி நாயுடு அவர்களுக்கும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.